அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடை ரிசல்ட் பற்றின அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனலில். நம்ம சேனலை முறை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. இதுவரை 26 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்தாச்சு. இன்னும் ரிசல்ட் வராத மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 12 மாவட்டங்கள் அதனுடைய பெயர்களையும் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கோம். நிறைய பேர் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கமெண்ட்டில் கேட்குறத பார்க்க முடிகிறது. அதே மாதிரி மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி அப்பாயின்மெண்ட்லேயும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் எங்களுக்கு ரிசல்ட் விடாததுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது ஒன்று. ரெண்டாவது ரிசல்ட் வந்தாச்சு, இன்னும் அப்பாயின்மெண்ட் வரலையே, ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படி சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கான சில தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பொறுத்தவரை இதுவரை விசாரித்த வரை எந்த ஒரு மாவட்டத்திலையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டுக்கு கேஸ் போட்டு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அதனால தான் டிலே, அந்த மாதிரி எந்த அப்டேட்டுமே கிடையாதுங்க. கேஸ் போட்டிருக்காங்க, அதனால தான் ரிசல்ட் விடலை, இந்த மாதிரியான ரீசன்ஸ் இதுவரை இல்லை. நான் விசாரித்த வரைக்கும் எந்த மாவட்டத்திலையும் அந்த மாதிரி அப்டேட்டு சொல்லலை. அதனால் ரிசல்ட் எங்கேயும் ஸ்டாப் ஆகாது, கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். அதே மாதிரி ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜூன் மந்த் எண்டு வரைக்குமே ஓரளவுக்கு பரபரப்பாக ரிசல்ட் வந்துட்டு இருந்து ஜூன் எண்டு வரைக்குமே. இப்போ ஜூலை மாதம் அகைன் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஜூனில் இல்லாத சில மாவட்டங்கள், பெரும்பாலான மாவட்டத்துக்கு ஜூனில் வந்துடும், மற்ற மாவட்டத்துக்கு ஜூலையில் வரும் அப்படின்ற மாதிரி தகவல் ஆல்ரெடி நம்ம சேனல்லே போட்டிருந்தோம். ஆனால் ஜூலை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ரொம்ப கம்மியான ஸ்லோவாக தான் ரிசல்ட் வந்துட்டுருக்கு. தேர்வர்கள் கவனத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். அகைன் சொல்கிறேன், நீங்கள் இப்போ 12 மாவட்டம் ரிசல்ட் வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெடி ஆகிடுச்சிங்க. ரிசல்ட் ரெடி ஆகிடுச்சு, பப்ளிஷ் மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய மாவட்டத்துடைய ரிசல்ட் எப்போ வரும், மற்ற மாவட்டத்துக்கெல்லாம் போன மாதமே வந்துருச்சுங்க, எங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். இது ஒரு விஷயம் பண்ணுங்கள். ஏன்னா அகைன் இது அப்படியே நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இது மீண்டும் இந்த மந்த் எண்டு, ஜூலை மந்த் எண்டுக்கு தான் கொண்டு போகிறாங்க. அப்படி எப்படி சொல்கிறது, இப்போ உங்களுக்கும் ஒரே இது எக்ஸாம் எழுதி ஒரே மாதிரியான தேர்வு முறையில் ஜூன் மாதமே ஒருத்தங்க ஜாபில் ஜாயின் பண்ணிட்டாங்க, ஜூலை மாதம் சேலரி வாங்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றுமே ரிசல்ட் வரல அப்படின்றது அது எப்படி கரெக்டாக? ஏதோ ஒரு 15 நாள் 20 நாள், ஒரு மாதம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, லாஸ்ட் டைமே இது மாதிரி தான் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2.5 மாதம் ரிசல்ட் போட்டாங்க. 2.5 மாதம் ரிசல்ட் பப்ளிஷ்டு 2.5 மாதம், ஒரு மாவட்டம் 2 மாவட்டம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சில டிலேஸ் இருக்க தான் செய்யும் அஃபிஷியலாக. ஆனால் லாஸ்ட் டைம் கூட சில மாவட்டங்களில் வழக்கு இருந்தது, இந்த மாதிரி ரீசன்ஸ் இருந்தது. பட் இப்போது ஏன்னு எந்த இஷ்யூஸும் இல்லை, ஆனால் லேட் ஆகுது. கொஞ்சம் எல்லோரும் கேளுங்க. அதே மாதிரி இந்த மந்த் எண்டு கொண்டு போகிறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை, முன்னாடியே பப்ளிஷ் பண்ணால் நல்லது, எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய இது. அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணுங்கள். டிஆர்பி ஹெல்ப்லைன் நம்பர் எப்படி எடுக்கிறது அப்படின்னாக்கா, இப்போ நம்ம இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்துடைய சைட்டில் இருக்கோம். அந்த ராமநாதபுரம் அதை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா, அந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா கடைசியில் இந்த மாதிரி இருக்கும், லாஸ்ட்டில் இருக்கும், ஓகேவா, அந்த பேஜில். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய டிஆர்பி வெப்சைட், உங்களுடைய மாவட்ட வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, டிஆர்பி வெப்சைட்டு. இப்போ இது ராமநாதபுரம் ஃபார் எக்ஸாம்பிள். நீங்கள் இது நிறைய பேர் எப்படி எங்கள் மாவட்ட ரிசல்ட் பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்கள, நம்ம அந்த இடத்துல இந்த மாதிரி டிஆர்பி அப்படின்னு போட்டு உங்களுடைய மாவட்டத்துடைய பேர் போடணும். டிஆர்பின்னு போட்டு உங்களுடைய மாவட்டத்துடைய பேர் போடணும். எதுவும் பேர் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னாக்கா கரூர்னா கரூர் அப்படின்னு போட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட் லிங்க்லேயே இந்த பேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வரல அப்படின்ற பட்சத்தில் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். இவ்வளோ தான் சிம்பிள். ட்ரை பண்ணுங்கள். இந்த பேஜில் லாஸ்ட்டில் இருக்கும் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், அதையும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. இதுதான் தற்போது இருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி ரிசல்ட் டிலேலாம் எதுவும் கிடையாது, டிலே ஆகவும் ஆகாது, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. பட் உங்களுடைய ஒரு சின்ன முயற்சி இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை. அடுத்தடுத்த ரிசல்ட் சம்மந்தப்பட்ட தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.